எங்கே போனான் காயில் எங்கே போனான்? தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஃபீவர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது இவன் வடநாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போனானே. வந்தானா போனானா, ஓட்டு போட்டானா? இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துட்டதுக்கப்புறம் தமிழ்நாடே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கே. இப்போது ஊர் வந்து சேர்ந்தானா, மூஞ்ச பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தா வந்துட்டேன், எங்கள் ஊரில் தான் நிற்கிறேன். பின்னாடி பூரா வயக்காடாக இருக்குது, முன்னாடி நம்ம வேம்புலி இருக்குது. வண்டியை தூக்கிட்டு வரும்போதே அரசியல் பேசுகிறானே, இவன் விளங்குவானா? இவன் பேசுகிற அரசியலில் நமக்கு காண்டாவுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இது அரசியல் பதிவு, அரசியல் வீடியோ கிடையாது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ வீடியோ போடுறோம். அதனால் அந்த கருத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன் பார்த்துடுங்க. இப்போ நம்ம முன்னாடி வேம்புலி இருக்குல்ல, இதுக்கு பேர் வேம்புலின்னா இந்த வண்டி பேர் என்னடைய, கம்பெனி பேர் என்னடைய அப்படின்னு கேட்கலாம். டிவிஎஸ் அப்பாச்சி RTX 300 பார்த்துடுங்க. இந்த பைக்கு தமிழ்நாடுலேருந்து ஆரம்பித்து அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம நேபாள், பூட்டான், கல்கத்தா, அது ஒடிசா, பீகார், சத்தீஸ்கர் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ரைடு, ஒரு 11,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டில் இருக்கிறேன், ஊரில் இருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். நிறைய பேர் கமெண்ட்டில் அப்பப்போ கேட்பியா, இந்த வண்டியை வந்து போயிட்டு வர்றதுக்கு, நீ இந்த ரைடு போயிட்டு வர்றதுக்கு, அதான் நார்த் ஈஸ்ட் ரைடுன்னு போனேன், ஆனால் நீ கொஞ்சம் உழப்பி எடுத்துகிட்டு வந்தா பார்த்துக்க, இதுக்கு எவ்வளோ காசு செலவாச்சு, எவ்வளோ பெட்ரோல் போட்டிருப்பா, எவ்வளோ ரூமுக்கெல்லாம் கொடுத்துருப்பா, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு, வண்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காக்டெயிலான ஒரு வீடியோ தான் பார்த்துடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு பிடிச்ச வரைக்கும், எனக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிகிற அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சமீபத்தில் நான் ஒரு பெரிய லாங் ரைடு போயிட்டு வந்தேங்க. நான் மட்டும் இல்லை, என் கூட ஒரு 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க. இந்த ரைடு எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த அப்பாச்சி RTX 300 வாங்கியிருந்த புதுசு, ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட என்கிட்ட நல்ல மோட்டார் சைக்கிளே இல்லை. ஒரு வருஷம் கழித்து ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் நம்ம வாங்கினோம். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதனால் வீட்டிலே உட்காந்தோ பக்கத்தில் உட்காந்தோ நம்ம செக் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு லாங் ரைடு போவோம். ஏன்னா இது அட்வென்ச்சர் டூரர், அதனால் டூரிங்க்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம டூர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நார்த் ஈஸ்ட் பிளான் பண்ணி கிளம்புனோம். அப்படியே சென்னை போயிட்டு, சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து நாங்கள் விஜயவாடா போனோம். விஜயவாடாலேருந்து அப்படியே விசாகப்பட்டினம் போகிறதுக்கு நாங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். விஜயவாடாவில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடித்தேன். விஜயவாடாவிலேருந்து அடுத்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் தான் போட்டிருந்தேன். காலையில் பார்த்து ஒரு யோசனை வந்துச்சு. அரக்கு வேலி அப்படின்னு சொல்லி ஒரு வேலி இருக்குது நம்ம ஆந்திர பிரதேசத்தில், ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. அந்த பிளேஸை பார்த்துட்டு திருப்பி நம்ம விசாகப்பட்டினம் வந்துடலான்னு சொல்லிட்டு ராஜமந்திரிலேருந்து லெஃப்ட் எடுத்து, அந்த NH 16லேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம். மேலே ஏறணும். அப்படியே இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இப்படி சைடில் இருப்பீங்க, நார்த் ஈஸ்ட், அதாவது கல்கட்டா போகிற மாதிரி. இது அப்படியே நீங்கள் மேலே ஏறுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பீகார், சத்தீஸ்கர் வழியாக மேலே ஏறுறதுக்கு போகும், ஒடிசா வழியாக. ஸோ நாங்கள் ஆந்திர பிரதேசத்தில் அரக்கு வேலி போயிட்டோம். அரக்கு வேலி போயிட்டு திருப்பி விசாகப்பட்டினம் வரதா தான் பிளான். ஆனால் அரக்கு வேலி வரைக்கும் போனதுக்கப்புறம் ஒரு 300-400 கிலோமீட்டர் போயிட்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம விசாகப்பட்டினம் வர்றதை விட இந்த வழியாகவே நம்ம நேபாளுக்கு என்ட்ரி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நேபாளுக்கு பிளான் போட்டோம். அப்போ போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவோடைய அந்த பகுதி. இது வரைக்கும் ஒடிசாவில் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா NH 16 தான் போயிருப்பீங்க. அதாவது ஆந்திராவிலேருந்து NH ஒடிசாவுக்கு போய் ஒடிசாவிலேருந்து வெஸ்ட் பெங்கால் போயிருப்பீங்க. பட் இந்த பக்கம் பீகாருக்கு போகிறதுக்கு இந்த பகுதிகள் பூராவே போயிடலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் ஏறணும். உண்மையிலே தரமாக இருந்துச்சுங்க. அரக்கு வேலியிலேருந்து ஒடிசாவுக்குள்ளே போகிற அத்தனை ரோடுமே சிங்கிள் வழி தான், ஒரு சிங்கிள் ரோடு தான். பட் எல்லாமே காட் செக்ஷன், வனத்துறை, அதான் வனம் தான் அதிகம், காடு தான் அதிகம். ஆனால் நம்ம ஊர் மாதிரி அடர்ந்த காடு கிடையாது, பிளைனாக தான் இருக்கும். மலை ஏறி 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 இறங்கும். எதுவுமே வந்து மிருகங்கள் இல்லாத ஒரு வனப்பகுதி அது. அதுதான் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். நம்ம ஊர் தமிழ்நாட்டுலேயோ கேரளாவிலையோ கர்நாடகா அவ்வளோ இருக்கிற வனத்துறையெல்லாம், அதாவது வனங்கள்லாம், காடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு பல்லுயிர் பெருக்க இடங்களாக இருக்குது. யானை, முக்கியமாக யானை, புலி, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் அங்கே அது எல்லாமே கிடையவே கிடையாது. குரங்கு இருக்குது, மிஞ்சி போனால் ஒரு சில மைல்கள் இருக்குது, அவ்வளோதான். இது ரொம்ப வேதனையான விஷயந்தான். அந்த ஒடிசாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்த இன்டீரியர் பழங்குடியினரான அதிகமாக இருக்கிற ஒடிசாவை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பீகாருக்குள்ளே என்ட்ரி ஆனோம். அதாவது சத்தீஸ்கர் போய், சத்தீஸ்கரும் காடு தான், ஃபுல்லாக காடு தான். இன்னும் டெவலப்மெண்ட் அவங்களாம் நிறைய ஆக வேண்டியிருக்கு. எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஓரளவு இருக்குது அங்கே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ அது போயிட்டு சத்தீஸ்கர் போயிட்டு அப்படியே பீகார் சொல்லவே வேண்டியதில்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, எஜுகேஷனும் கிடையாது. அதுவும் ஒரு காட்டு வழியாக போய் நம்ம அங்கே போனது எதுக்கு அப்படின்னா, பீகாருக்கு நம்ம தலை தோனியோட வீட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தலை தோனியோட வீட்டுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ எப்படி நிறைய பேர் வந்து விஜய் வீட்டுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி கிறுக்கித்தனத்தை இந்த காயலும் பண்ணி அப்படியே தலை தோனியோட வீட்டு முன்னாடி நம்ம பைக்கை வச்சு வீடியோ எடுத்தோம். அதுக்கு மெயின் ரீசனே ஒன்றே ஒன்று தான். தலை தோனி வந்து எனக்கு கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு எனக்கு உண்மையிலே கிரிக்கெட் எனக்கு தெரியாது, நான் பார்க்குறது இல்லை. கிட்டத்தட்ட அசாருதீன் காலத்துக்கு அப்புறம் நான் கிரிக்கெட் பார்க்குறதே விட்டாச்சு, டோட்டலாகவே விட்டுட்டேன்.
அப்போ எனக்கு தோனி எப்படின்னு தெரியாது. ஆனால் தோனியோட ஒரு முகம் வந்து எனக்கு தெரியும். அது பைக்கர். தோனி இஸ் அ பைக்கர். பைக்கராக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டில் வந்து ஒரு பெரிய கேரேஜ் வச்சுருக்கிறாரு. பைக்கு, பழைய ஓல்டஸ்ட் பைக்கு, இப்போ லேட்டஸ்ட் சூப்பர் பைக்கு, காரு அப்படின்னு கலெக்ஷன், விண்டேஜ் கார் கலெக்ஷன், பைக் கலெக்ஷன் அதிகமாக வச்சுருக்கிற ஒரு நல்ல மனிதரில் தோனி ஒருத்தர். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் தோனியை விட்ட பார்க்கணும்னு சொல்லி போய் பார்த்து, அதுவும் ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி பார்த்து நல்ல மழை. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்துக்குள்ளே என்ட்ரி ஆனோம். நேபாளத்துக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் வழியாக என்ட்ரி ஆனோம். அந்த ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த ஊர், அந்த என்ட்ரி அதெல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கேருந்து நேராக நேபாளத்துக்குள்ளே காட்மாண்டுக்கு போகாமல் அப்படியே பொக்காரான்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன், அதுக்கு போனோம். அதுக்கப்புறம் அங்கே இன்னும் நிறைய பிளான் வச்சேன். பட் ஆனால் அது எதுவுமே செல்ஃப் எடுக்கல. ஏன்னா நிறைய ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காட்மாண்டு வந்தது, அப்பா! நான் இது வரைக்கும் அந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து பீகார், சத்தீஸ்கர், ஒடிசாலாம் தாண்டி போனது கூட அட்வென்ச்சராக தெரியல. ஆனால் நேபாளத்துக்குள்ளே, அதுவும் நம்ம பொக்காராலேருந்து காட்மாண்டு வர்ற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ரோடு கிடையாது, ஆற்றுக்குள்ளே ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஒரு 300 கிலோமீட்டர் ஆற்றுக்குள்ளேயே வண்டி ஓட்டிகிட்டு வந்தது லைஃப்பில் மறக்க முடியாது. இந்த பைக்குடைய டூரிங் கெப்பாசிட்டியை வந்து அது நம்ம இந்தியன் ரோட்ஸில் காட்டுச்சு. ஏன்னா நம்ம சிங்கிள் ரோடு, காட் செக்ஷன் எல்லாத்துலேயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. மலையில் ஏறுறதும் சரி, இதுவும் சரி. ஆனால் ஆஃப் ரோடு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் நான் பார்க்கல, அந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நேபாளத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போவும் இந்த ஆர்டிஎக்ஸு துளி மாதிரி போகுதுங்க. அப்படி ஒரு ஈஸியஸ்ட்டு ரைடாக இருந்துச்சு இந்த ஆர்டிஎக்ஸு. ஓகே, அது ஒரு பக்கம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நேபாளத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம காட்மாண்டு போனோம். காட்மாண்டு நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து நேராக சிலிகுரி கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பியாச்சு. பட் வாய்ப்பு இல்லை. அதுவுமே ரோடு அவ்வளோ ஒரு மோசமாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு, மோசமாகவும் இருந்துச்சு. ரெண்டும் கலந்து கலந்து வருது. அது எங்களால் ரசிக்கிறதுக்கு கண்ணும் இல்லை, கேமராவும் இல்லை. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ரோட்ஸுமே நாங்கள் போன டைம் நல்ல மழை வேறு. அதனால் மழை, மிஸ்ட்டு, ஃபாகு, அப்பா! அதெல்லாம் சொல்லி முடியாதுங்க. இந்தியா, நேபாள், பூட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது நான் ஒர்த்தாக இருக்குங்க. நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நாங்கள் சிலிகுரி வந்தோம். சிலிகுரி வரும்போதே நம்ம பைக் வந்து செயின்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அது மாட்டுறதுக்கு அலைஞ்சி திரிஞ்சு அதை பார்த்து மாட்டி, அப்புறம் சிலிகுரிக்கு நேரடியாக சிலிகுரிக்கு வரல, டார்ஜிலிங் போயாச்சு. இந்தியாவுக்குள்ளே வர்றது டார்ஜிலிங் பசுபதிநாத் பார்டர் வழியாக வெளியே வந்தேன். பசுபதி நகர் பார்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணுவேன். அதில் நான் என்னோடய ஒரிஜினல் லைசன்ஸே நான் வைக்கல. லைசன்ஸே இல்லாமல் தான் இந்தியா முழுக்க போயிட்டு இப்போ நேபாளம் சுற்றிட்டு நேபாளிலேருந்து வெளியே மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வரேன். இந்தியாவுக்குள்ளே வரும்போது தான் வெஸ்ட் பெங்கால் போலீஸும் சிஆர்பிஎஃப்பும் எனக்கு நீ இப்போ லைசன்ஸை கொடுன்னாங்க. என்கிட்ட லைசன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் தேடி தேடி பார்த்து அப்புறம் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் மலேசியா போகும்போது. அது நல்ல வேலை பாக்ஸுக்குள்ளே கிடந்துச்சு. அதை காட்டிட்டு வெளியே வந்தேன். இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்க்காத ஒரு மிஸ்ட்டை டார்ஜிலிங்கில் பார்த்தேங்க. அவ்வளோ ஒரு மிஸ்ட்டு, பயங்கரமான மிஸ்ட்டு ஏரியாவை டார்ஜிலிங்கில் ஃபீல் பண்ணோம். டார்ஜிலிங் டாய் ட்ரெயின்லேயும் ஃபுல் மிஸ்ட்டுக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைங்களேன். அது எல்லாமே பட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-18 நாள் ஆகிடுச்சு. இந்த ஒவ்வொரு ஊர் நான் சொன்னது ஈஸியாக நான் சொல்லிட்டேன். பட் அது ஒன்றும் ஒவ்வொரு சகாப்தமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு சகாப்தமாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நம்ம வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்தாச்சு. டார்ஜிலிங்லேருந்து சிலிகுரி வந்தோம். சிலிகுரி வந்து கம்ப்ளீட்டாக வண்டியை செக் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. பிரேக் பேடு எல்லாமே தேஞ்சு போயிருந்துச்சு, பாதி தேஞ்சு போயிருந்துச்சு. ஸோ ஓகே, செக் பண்ணிவிட்டு நார்த் ஈஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு நம்ம போட்ட நான் கரெக்டான பிளான் அப்போ தான் நடக்குது. ஆனால் சிலிகுரியில் வச்சு நம்ம வெதர் ரிப்போர்ட் வந்து அவ்வளோ பாடுபடுத்துச்சு. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாகவே மழை. அதுவும் அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா, அஸ்ஸாம் கூட கம்மி தான். பட் அங்கெல்லாம் நல்ல மழையாக இருந்துச்சு. வெதர் ரிப்போர்ட் ரொம்ப மோசமான மழையாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மழை அப்படின்ட்டு பெஞ்சிட்டாலே வெள்ளம் கண்டிப்பாக உறுதி. அது மாற்றுக்கிறதே கிடையாது. மழைனாலே வெள்ளம். ஏன்னா இமாலயஸோட அடிப்பகுதியில் தான் நார்த் ஈஸ்டோட எல்லா பகுதிகளும் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவர்ஸ் இருக்குது. நீங்கள் மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மலையிலேருந்து வர்ற தண்ணி பூரா நூற்றுக்கணக்கான ஆறுகள் வழியாக இப்படியே கீழே இறங்கி பங்களாதேஷ்குள்ளே போய் வங்காள விரிகுடாவுக்கு போகிற மாதிரி தான் மேப்பே இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக ஃப்ளட்டு வந்துடும், நம்மளும் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்மளுடைய பிளானை கொஞ்சம் மாற்றி அமைச்சு பூட்டானுக்குள்ளே போயிட்டோம். பங்களாதேஷ் பார்டரும் சிலிகுரியில் இருக்குது. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு நேராக அடுத்து பூட்டானுக்குள்ளே போனோம். பூட்டானுக்குள்ளே பார்டரில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாப்புல, மலையாள சேட்டான். அவரை பார்த்து அவரு கூட ஒரு நாள் அவர் வீட்டில் தங்கி இருந்துட்டு பூட்டானுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி போட்டு போனோம். பூட்டானுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் நம்ம டீப் என்ட்ரி போக முடியாது. டீப் என்ட்ரி போனால் அதுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு 10,000 15,000 செலவாகும்.
அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு ஃபால்ஸ் கூப்பிட்டு போனார், ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு கூப்பிட்டு போனார். அது எல்லாமே பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. அதையுமே நான் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ தான் நம்மளுடைய வண்டி வந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. அப்போ 10,000த்தில் நான் அங்கே வச்சு வீடியோ போட்டேன் உங்களுக்கு. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 11,000 ஓடிடும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அங்கே வச்சு நம்ம வீடியோ போட்டோம். அந்த வீடியோவுமே நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னுங்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ரிட்டன் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அப்போ பார்சல் போட்டுருவோம். ஏன்னா நம்ம கூட வந்த 3 பேர் போயிருந்தோம். 3 பேரில் ஒருத்தர் பாய், அவர் இதயத்துல்லா பாய் வந்து சிலிகுரியில் வச்சே பார்சல் போட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால வீட்டுக்கு வர வேண்டியதுச்சு. அப்போ அவர் பார்சல் போட்டார், நாங்களும் பார்சல் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் என் செல்லக்குட்டியை நான் வந்து அதுவும் சிலிகுரியில் விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. எனக்கும் மனசு இல்லை, அவர் செந்தில் அண்ணனுக்கு அவருடைய கொரில்லாவை விட்டுட்டு வர்றதுக்கும் மனசு இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வண்டியை ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாளில் போயிடலாம்ல அப்படிங்கிற பிளானில் அடுத்து அங்கேருந்து நாங்கள் பூட்டான் பார்டர்லேருந்து கிளம்பி ஒரே நாளில் 625 கிலோமீட்டர் ஓட்டி நாங்கள் கொல்கட்டாவுக்கு முன்னாடி வந்து ஸ்டே பண்ணோம், கிருஷ்ணா நகர்னு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி கல்கட்டாவுக்குள்ளே உள்ள அந்த ஹவுரா பிரிட்ஜு, என் லைஃப்பில் ரொம்ப வருஷமாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஹவுரா பிரிட்ஜை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நின்று ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வீடியோ பண்ணிவிட்டு, அப்போது ஒரு போலீஸ்காரர் எங்களுக்கு பண்ண ஹெல்ப்லாம் லைஃப்பில் மறக்க முடியாது. அந்த ஒரு ஹெல்ப்பையும் வாங்கிட்டு நான் அங்கேருந்து நாங்கள் அடுத்ததாக நம்ம அதே வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கோராக்பூரில் தங்கியிருந்தோம். அடுத்த நாள் கிளம்பி கோராக்பூர்லேருந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு 600 கிலோமீட்டர் அடித்து நம்ம ஒடிசாவில் இருக்கிற பர்காம்பூர் அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி விஜயவாடா, அன்னைக்கு மட்டுமே ஒரு 650 கிலோமீட்ரு, ஒவ்வொரு நாளுமே 600-700 கிலோமீட்டர் ஓட்டி நம்ம வந்து விஜயவாடா வந்தாச்சு. விஜயவாடாவில் இதோட 3rd சர்வீஸாக முடிச்சாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்வீஸு சென்னையில் பண்ணேன், 2nd சர்வீஸு விஜயவாடாவில் பண்ணேன், 3வது சர்வீஸை விஜயவாடாவில் பண்ணுறேன். சரி, அதுக்கு இடையில ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்கிட்டேன், அதுவும் ஆயில் மாற்றினேன். அப்போது வந்து அதுவும் விஜயவாடாவில் மாற்றிக்கிட்டேன். ஸோ 3 சர்வீஸுமே விஜயவாடாவில் பார்த்தாச்சு. அடுத்து 2 சர்வீஸ் விஜயவாடா, சென்னையில் ஒரு சர்வீஸு. ஸோ அடுத்து விஜயவாடாவிலேருந்து கிளம்பி சரி அப்போ சென்னையில் தான் தங்கணும். எல்லாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஸ்டே எடுத்துகிட்டு வருவாங்க. பட் நாங்கள் சென்னையிலேயும் தங்கலை. விஜயவாடாலேருந்து ஒரு 7-7:30 நாங்கள் சென்னைக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டால் திருச்சியே போயிடலாமேன்ட்டு நேராக அடித்து திருச்சிக்கு வந்துவிட்டோம். திருச்சியில் வந்துட்டு ஒரு 2 மணிக்கு வந்தேன். நான் ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு விடியாலையில் கிளம்பி அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு மத்தியானத்துக்குள்ளே நான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அப்போ விஜயவாடாலேருந்து நேராக த்ரூ அவுட் வீட்டுக்கு வந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வண்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, பைக்கை உண்மையிலே பாராட்டணும். பைக்கு வந்து அட்டகாசமாக இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. நீங்கள் வீடியோவில் தெரியல, நான் உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள். வண்டியை சுற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை. இந்த ரைடில் ஃபுல்லாகவே 11,000 கிலோமீட்டர் ரைடில் நான் எங்கேயுமே என் வண்டியை சைடு ஸ்டாண்டு தப்பாக போட்டு கூட கீழே விட்டேன் அப்படிங்கிற வரலாறே இல்லை. நானும் விழலை, என் பைக்கும் விழலை. அது கடவுளுடைய கிருபை. எந்த விதத்துலையும் எந்த ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு கடவுளை நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டார். டயர் மட்டும் லைட்டாக தேஞ்சிருக்கு, மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை வண்டியில். நான் போயிட்டு வந்த வரைக்கும் வண்டி பிரேக் டவுன் ஆகலை. பிரேக் பேட் போயிருந்துச்சு. ஏன்னா அது நம்ம ஹில்ஸில் நிறைய போனதுனாலையும் அது என்னவோ சீக்கிரம் தேஞ்சிருச்சு, 10,000 கிலோமீட்டரில் தேஞ்சிருச்சு. அப்போ தான் பிரேக் பேட் மட்டும் மாற்றிருக்கேன், மற்றபடி எதுவுமே மாற்றலை. இதில் எனக்கு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, இது வரைக்கும் நான் ஓட்டின ராயல் என்ஃபீல்டில் நான் லடாக் போயிருக்கேன், அதாவது ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்டில். அதுக்கப்புறம் நம்மளுடைய கரும்புலி எஸ்டி அட்வென்ச்சரில் லடாக் போயிருக்கிறேன், நார்த் ஈஸ்ட் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜஸ்தான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது வேம்புலியில், அதாவது அப்பாச்சி ஆர்டிஎக்ஸில் போயிருக்கேன். இந்த 3க்கும் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வரைக்கும் நான் வைப்ரேஷன் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேங்க. இப்போதுலேருந்து வைப்ரேஷன் இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறேன். பட் இதுலேயுமே வைப்ரேஷன் இருக்குது. எப்போ இருக்குது அப்படின்னாச்சுன்னா, ஒரு 130 கிலோமீட்டருக்கு நம்ம வண்டியை புஷ் பண்ணும்போது 120க்கு மேலே இல்லை வைப்ரேஷன் வருது. அதுவும் கால்லையும் கையிலையும் லைட்டாக வருது, அவ்வளோதான். மற்றபடி வண்டியில் பண்ணலாம். பட் இன்ஜினை ரொம்ப கதற வைக்கிற மாதிரி தோணுது. அதனால கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. அதனால் இந்த ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-110 நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த 100-110 எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பி. இந்த பைக்கினால் வைப்ரேஷன் இல்லாத ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. நல்ல ஒரு இன்ஜினை கொடுத்துருக்குறாங்க. வைப்ரேஷன் இல்லைன்னு ஒன்று எனக்கு என்ன ஆகுது, லாங் போகிறதுக்கோ லாங் ரைடு இப்போ நான் ஸ்ட்ரெச் எடுக்கிறதுக்கோ டயர்ட் ஆகலை, பிரச்சனையே இல்லை. ப்ளஸ் இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக என்னுடைய ரைடிங் ஐட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அதான் ரைடிங் கியர்ஸு, பூட்டு, ஹெல்மெட்டுன்ட்டு எல்லாத்தையுமே A to Z நான் மாற்றிட்டேன். அப்படி மாற்றி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கு டோட்டலாக புதுசாக இருந்ததுனால நானும் புதுசாக மாறிட்டேன். இந்த பைக்கோடைய அக்சசரிஸ் எல்லாத்தையுமே புதுசாக எனக்கு இது புது டிஃப்ரெண்ட்டு. இது இந்த ஜிபிஎஸ் வந்து இது நாள் வரைக்கும் நான் வந்து மொபைல் வச்சு தான் போயிட்டு இருந்தேன்.
இப்போ ஜிபிஎஸ் ஃபஸ்ட்டு வச்சு நமக்கு அதில் மேப் பார்த்து போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம இது வரைக்கும் நான் பெரிய பெரிய ஃபாக் லைட்ஸ்லாம் மாட்டினதில்ல. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சிமி ரேசிங்கில் இந்த ஒரு ஃபாக் லைட்டையும் கீழே அது ஆல்ரெடி நம்ம வேம்புலியில் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபாக் லைட்டையும் மாட்டியிருக்கிறேன். லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு விஷன் நல்லா எல்இடி நல்ல விஷனாக இருந்துச்சு. எனக்கு அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. டோட்டலாகவே வந்து இது வரைக்கும் ஓட்டின மிஷினில் இந்த ஒரு வண்டி நல்லாவே இருந்துச்சு. அதனால் என்னோடய ரைடு வந்து ஒரு ஹாப்பியாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்றைக்கி போயிடுச்சு பார்த்துடுங்க. இந்த நார்த் ஈஸ்ட் ரைடில் எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்ச ஒரு 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒடிசா, பீகார், சத்தீஸ்கர் இந்த ரூட்டில் போனதும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம புத்தர் பிறந்த இடம், அதாவது புத்தருக்கு ஞானம் பிறந்த இடம், அந்த இடத்துல நம்ம போய் இருந்தது ஃபீல் நமக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அதுக்கப்புறம் நமக்கு லடாக்கில் பொக்காராவிலேருந்து, அதுக்கப்புறம் நமக்கு நேபாளில் பொக்காராவிலேருந்து நம்ம காட்மாண்டு போனது, காட்மாண்டுலேருந்து சிலிகுரி வந்தது எல்லாமே நான் எதிர்பார்க்கவே இல்லை, சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ரூட்டு கிடைக்கும், அந்த மாதிரி ரூட்டில் நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஒரு வெளிநாட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் பைக்கை ஓட்டுறோம், அந்த வெளிநாட்டில் அன்எக்ஸ்பெக்டடான பியூட்டிஃபுல் பிளேசஸ் வருது, மோசமான பகுதிகள் வருது. அப்படிங்கும்போது அந்த ஃபீல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற என்னவோ அதை தான் காட்டுவேன். இப்போ இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா குளம் வற்றி போச்சு, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, வெளிநாட்டு பறவைகள்லாம் இருக்குது, கருப்பு நாரைகள் இருக்குது, மீன் பிடிச்சிக்கிட்டு கிடக்குது, ஒரு சின்ன சின்ன மீன்கள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. இதை நான் இருக்கிறத காட்டுவேன். பட் இந்த இடத்துல என்னோடய ஃபீலிங் என்ன இருக்குது, என்னோடய ஃபீலிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு. அதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண முடியாது வீடியோவில். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா என் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கே போர் அடிச்சிடும். என்னடா இவன் என்னமோ பெரிய இவன் தான் ரசிக்க தெரிஞ்சவன் மாதிரி, மற்றவனுக்கெல்லாம் ரசனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை போட்டு காட்ட முடியாது. பட் ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு ரைடுமே எனக்கு ஸ்பெஷலாக மாறுது. நான் எப்படியோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரைடு போகிறாங்கன்னா பக்கா பிளான் பண்ணுவாங்க. ரொம்ப 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 பிளான் பண்ணிவிட்டு அவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நாய்க்கு இங்கே தங்கணும், அங்கடிக்கு அங்கே தங்கணும், அப்படி இப்படின்னு பயங்கர பிளான் பண்ணுவாங்க. பட் என்கிட்டலாம் பிளானுங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நைட்டு தூங்கும்போது அடுத்த நாள் இப்படிலான்னு ஒரு சின்ன லிங்க் கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தான் சரி இப்படி பண்ணுவோங்கிற ஒரு ஃபைனல் அவுட்புட் எடுப்பேன். அது வரைக்கும் நான் வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எந்த ரூட்டில் போக போகிறோம் எதுவுமே நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் படவும் மாட்டேன். அதுதான் காயல். ஸோ இந்த ரைடுமே வந்து அப்படி தான் இருந்துச்சு. போன வருஷம் இல்லை, ராஜஸ்தான் ரைடு அதே மாதிரி அட்டகாசமான ஒரு அட்வென்ச்சர் அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த வருஷம் இது ஒரு இப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸை கொடுத்துச்சு. அதுவும் கூட வந்த 2 கோ ரைடர்ஸ், அந்த இதனாலையும் நமக்கு ஒரு நிம்மதியாக ஒரு ரைடை நம்ம பார்த்து போக கொள்ள அந்த அந்த ரைடையே என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. காலையில் கிளம்பி அண்ணே இங்கே போயிடுவோம், இந்த இடத்துக்கு போயிடுவோம், நம்ம இப்படி போகிறதா நேற்று பிளான் பண்ணியிருப்போம். நான் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன், அண்ணே இந்த ரூட் வேண்டானே, இந்த ரூட்டில் போய் அப்படி வருவானே, என்ன ஒரு 50 கிலோமீட்டர் இல்லை 200 கிலோமீட்டர் கூட வரணும் அப்படிமே, நோ ப்ராப்ளம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே பண்ணிடுவாங்க. அது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு அது அவங்க என்னையோட வயசு மூத்தவங்க, ஆனால் ஓகே போகலாம் அப்படின்ற போது என்ன சொல்கிறது, நான் அதில் செந்திலன்னு வந்து வேலை வெட்டி இல்லாதவர், நான் வெட்டியாக வேலையே இல்லாதவன். நாங்கள் 2 பேரும் அடித்து பிடிச்சி எங்கேயோ போகிறோன்னா ஓகே தான். ஆனால் அதில் நம்ம இதயத்தில் பாய் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல், அவரும் வந்து அதில் ஓகே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி போகிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் அது. அதேமாரி இந்த வீடியோஸ் சீரீஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவு தான். நிறைய வீடியோஸை நிறைய பேர் என்ஜாய் பண்ணீங்க, நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய பேர் ஓகே சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேராக இருந்தீங்க, அவங்களும் சொன்னீங்க இந்த உன் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குப்பா பார்க்குறதுக்கு, நான் இப்போ தான் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணேன், நல்லா இருந்துச்சு பார்க்க, தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு ஒரு சீரீஸ் அடுத்த நாள் என்னென்ன வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேங்க. உங்களை வந்து இன்றைக்கி ஒரு சீரியல் எப்படி நம்ம பெண்கள் வந்து டிவி சீரியலுக்காக அடுத்த நாள் சீரியலில் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா, காயல் நான் நேற்று இந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து இங்கே போனான், நைட்டு தங்கியிருந்தான், இல்லை நைட்டு தங்கலை, நான் போய் சேரலை, அப்போ அவனுக்கு என்னாச்சு, நாளைக்கு என்ன வீடியோ வரும், என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தீங்க. அது எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. இது வரைக்கும் அப்படி இல்லை. இந்த வாட்டி நிறைய பேர் அப்படி தான் மெசேஜ் பண்ணுவீங்க. ஒரு நாள் வீடியோ வரலன்னா கால் பண்ணிடுவீங்க, மெசேஜ் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிடுறேன். இப்போது நான் முதல்ல எப்படி வீடியோ ஆரம்பிக்கும் போது அரசியல் அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்பித்தேன், அதேமாரி இப்போது அரசியல் ஒரு விஷயத்தில் தான் நான் முடிக்கிறேன். எப்படின்னா,
ஒவ்வொருத்தருக்கும் இந்த இன்னைக்கு கால சூழ்நிலை வந்து அரசியல்னால நிறைய அழுக்கு நம்ம மனசில் வந்துருச்சு. கிடையவே கிடையாது. எப்போவுமே டைவர்சிட்டியில் யூனிட்டியாக இருக்கிறது தான் நம்ம இந்தியாவும் சரி தமிழர்களும் சரி ஒரு முக்கிய வேற்றுமையில் ஒற்றுமை. அதனால் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த மதமாக இருக்கீங்க, எந்த ஜாதியாக, இப்போ முன்னாடிலாம் ஜாதி கலவரம் மத கலவரம் தான் வரும், இப்போ அரசியல் கலவரம் வரும் போல இருக்குது. அதெல்லாம் எடுக்காதீங்க. இன்ஃப்ளூயன்சரான அதாவது ஒரு யூடியூபரான நாங்கள் எங்களுக்கும் உங்களை மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஒரு தாட் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அது வேற. ஆனால் அந்த தாட்டை மதிங்க. இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு தாட்டில் நீங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்களோ, ஒருத்தர் மேலே விருப்பம் இருக்கோ, அதேமாதிரி எனக்கு ஒருத்தர் மேலே இருக்கும், பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு மேலே இருக்கும். இப்போ என் ரைடில் போனால் எங்கள் 3 பேருக்குமே 3 கருத்துக்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை பகிர்ந்துக்கிறதே கிடையாது. எங்கள் கருத்து எங்களோட, அதை அடுத்த ஆள்கிட்ட புஷ் பண்ண போகிறது கிடையாது. அப்படி அடுத்த ஆள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக அடுத்த ஆள் மேலே நாங்கள் கோவப்பட போகிறதும் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு தெளிவாக இருப்போம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் ரைடு எப்படி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஆரம்பிச்சுது, எப்படி முடிஞ்சுது. ஒரு நார்த் ஈஸ்ட் ரைடுன்னு தான் ஆரம்பிச்சுது. ஆனால் இந்தியா, நேபாள், பூட்டான் அப்படின்னு சொல்லி 3 கண்ட்ரிகள் சுற்றி வர்ற ஒரு ரைடாக முடிஞ்சிருச்சு. ஒரு ஹாப்பி தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கீழே கமெண்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் என்ன ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அஸ் யூஷுவல் நம்ம லடாக் ரைடு தான். நம்ம லடாக் ரைடு குரூப் ரைடு நிறைய போட்டிருக்கிறோம். ஜூன்லேயும் போட்டிருக்கோம், ஜூலையில் போட்டிருக்கோம், ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 4 மாதமும் போட்டிருக்கோம். நீங்கள் யாரும் போகணும் அப்படின்னா குரூப் ரைடாக போகணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லடாக்குக்கு பிக்கெஸ்ட் லாங்கஸ்ட் குரூப் ரைடாக போகிறோம். இது யாருமே பண்ணாதது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அஜித் கம்பெனி கூட குரூப் ரைடு, அதாவது லடாக் ரைடு போட்டிருக்காங்க. அவங்க கூட லடாக்கில் வச்சு தான் குரூப் ரைடு போட்டிருக்காங்க. நமக்கு இங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறது தமிழ்நாட்டிலே ஒன் அண்ட் ஒன்லி KRF மட்டும்தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு வாய்ப்பை. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் டிங் கிளிக் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வேம்பிளியோட. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் என் மனசில் பட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே நான் பேசியிருக்கேன். எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. எப்போவுமே காயல் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவான். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா, யாரையாவது ஹர்ட் பண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மன்னிச்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை, அதனால் எந்தவும் கோவப்படாதீங்க, சரியா?